இந்த ஆலய கட்டுமான பணியை நாம துவங்கி 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய கர்த்தர் கிருபையாக நமக்கு இரக்கம் பாராட்டினார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? 5 ஆண்டுகள் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார், நடத்தினாரு, ஆலோசனை தந்தாரு, தேவைகளை சந்தித்தாரு, நிக்காம வேலை கடந்து போக உதவி செய்தார். நம்முடைய சர்ச்சுடைய ஆர்கிடெக்ட் ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன்தான். அவர் சொன்னாரு, கட்டணம் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் என்னுடைய தகப்பனார் கமிட்டி எல்லாம் கூப்பிட்டு அந்த கான்ட்ராக்டர்ஸை வர வைத்து எல்லாருக்கும் முன்பாக புதிய இடத்துல அந்த அட்வான்ஸ் செக்கை கொடுத்தாங்க. எங்களுக்கு நல்லா தெரியும், அந்த அட்வான்ஸை தவிர கையில் ஒன்றுமே கிடையாது. அடுத்த பில் ரைஸ் ஆனால் என்ன நடக்கும், என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் தெரியாது. சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நேரம், கொரோனா அவ்வளோ உச்சகட்டத்தில் இருக்கு. பர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா உடனே ஆரம்பிக்கணுன்ற நேர கேடு நமக்கு இருக்கு. காலக்கேடுக்குள்ள இந்த காலக்கேடுக்குள்ள முடிக்கணும். அதனால ஆரம்பிச்சாச்சு. அடுத்த மாசம் என்ன நடக்கும் தெரியாது. அப்ப அந்த ஆர்கிடெக்ட் சொன்னாரு, சார் நீங்க ரொம்ப டேஞ்சரஸ் டெரிட்டரிக்குள்ள போறீங்க. அக்ரிமெண்ட் அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா கேஸ்ல போய் முடிஞ்சிடும். நீங்க இவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிங்க. சேர்க்கறதுக்கு நேரமும் இல்லை, வசதியும் கிடையாது. இருக்கிறதெல்லாம் மொத்தமா எடுத்து அப்படி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஆனால் 5 ஆண்டுகளை திரும்பி பார்க்கிறோம். சேர்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, களஞ்சியம் இல்லை, ஆனா வானம் திறக்கப்பட்டதா இருந்தது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் என்ன தேவையோ கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப உண்மையுள்ளவராக. எவ்வளோ எரிச்சல் எழும்புச்சு, எவ்வளோ பேர் எவ்வளோ வார்த்தைகள் பேசினாங்க, மனம் முறிய பண்ணாங்க. கர்த்தர் மாத்திரம் உடன் இருந்தார். கர்த்தர் நல்லவராக இருந்தார். இந்த 5 ஆண்டுகள் இந்த பணி நிக்காம தொடர்றதுக்கு உதவி செய்து. எத்தனையோ எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்த போதும் கர்த்தர் நல்லவராக இருந்தார். இப்ப நம்ம அடுத்த ஒரு டார்கெட் வச்சிருக்கிறோம். அது ஆகஸ்ட் 15. கர்த்தருக்குள்ள அந்த தேதியை நான் குறித்து கர்த்தர் கொடுத்த வழிநடத்தலின் பேர்ல ஒரு பெரிய வேலையை முன்னெடுத்து வைத்திருக்கிறேன். ஒன்று, அந்த ஹாலில் இந்த ஸ்டேஜுக்கு மேலே இருக்க ஏசி, அது ரொம்ப பெரிய அளவு. அந்த ஏசி ஒர்க்கை கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு துவங்குகிறோம். அதே போல் மெயின் ஹால் நம்ம மேலே இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மெயின் ஹால் முழுவதும் ஃபயர் சேஃப்டி வேலைகளை இந்த வாரம் ஆரம்பிக்கிறாங்க. எப்பொழுதும் போல நம்ம வைத்துக்கொண்டு எதையுமே ஆரம்பிக்கலை.